ஒரு முறை ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு போறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்க உள்ள இன்மேட்ஸை பார்க்கும் பொழுது, அவங்களோட ஸ்டோரிஸ் கேட்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரே நிமிஷத்துல நான் எடுத்த தவறான முடிவு என்னுடைய குடும்பத்தை நிலைக்குலைய செய்து விட்டது. என்னோட கோபம், என்னுடைய ஆக்ரோஷத்தை என்னால் அடக்க முடியாம ஒரு நிமிஷத்துல நான் எடுத்த முடிவு என்னுடைய வாழ்க்கையின் திசையே மாற்றி போட்டுச்சு. இன்னைக்கு நான் ஜெயில இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய படிச்சிருக்கிறேன், ஆனாலும் கூட என்னுடைய கோபத்தை என்னால் அடக்க முடியாம நான் இப்படிப்பட்ட ஒரு கடின சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு அவங்க புலம்புனதை பார்க்க முடிஞ்சது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார். ஸோ இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது. நமக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ உணர்வு நம்மளை பாவம் செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். சோ கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய மாம்சத்தின் கிரியை அதை மிஞ்சி தேவனுடைய அன்பும் சமாதானமும் நித்திய ஜீவனும் நீடிய வாழ்வும் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு நிமிடத்துல நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றக்கூடிய பாவத்தினின்று நம்மை விடுதலையாக்குவதற்கு ஒரு சிறந்த மருந்து கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம்தான். இத நம்ம இன்னைக்கு உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடத்துல நம்ம வரும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ பேரோட வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை அவங்களுடைய சாட்சிகள் மூலமா நம்ம கண்டு கொள்ள முடியும். நிறைய பேர், நான் பெரிய பாவியா இருந்தேன், நான் கொலை பண்ணியிருக்கேன், நான் கொள்ளை அடிச்சிருக்கேன், ஆனாலும் கூட நான் கிறிஸ்துவின் அன்பில் வரும் பொழுது அது எல்லாவற்றிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நிறைய சாட்சிகளை நம்மளால கேட்க முடியும். May God bless these words.